அட ஷின்சான், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கசாமாவை வேம்பயர் டீமன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் தான் ஓடினாங்க. அக்கா என்னாச்சு? நீங்க நல்லதானே இருக்கீங்க? சாரி, என்னால ஓட முடியாது. அழாதீங்க அக்கா. என்னால ஓட முடியல. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நான் ஓடும் போது வித்தியாசமா இருக்கேன். வித்தியாசம்னா எங்களுக்கு எதுவும் புரியல அக்கா. சின்ன வயசுல இருந்து ஓடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேரத்தான்ல நான் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் வருவேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்போதுமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் எவ்வளவு வேகமா ஓட ஆரம்பிச்சேனோ என்னோட முகம் மாறிடும். அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு ஓடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா ஜனங்க முன்னாடி ஓடுறது எனக்கு பயமா இருக்கு. ஆனா பாதி ராத்திரில நீங்க ஓடுறதுக்கு தானே பிராக்டிஸ் பண்றீங்க. உங்களால அப்படினா ஓட முடியுமா? ஆனா ஏன் ஓடலன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கீங்கன்னு. இது ரொம்ப தப்பு. கசாமா, நான் உனக்காக ஓடுவேன். என்னாச்சு? அம்மா உன் கையில என்னது ஷின்சான்? ஷின்சான், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஷின்சான் யோசிக்கிறான். ஷின்சான் தன்னோட சென்ஸ் எல்லாம் யோசிக்கிறது இல்ல. இவனோட மைண்ட் இப்ப வேற எங்கே இருக்கு? இப்போ நல்லா பாருங்க. நல்லா கேளுங்க, கல்பிரட் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷின்சான் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் ரொம்பவே அவனை மிஸ் பண்றேன். நீ எப்ப திரும்பி வருவ செல்லும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரே ஒரு ராத்திரி தான் மிட்சி. நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா சமைக்கலானே. நல்ல ஐடியா. ஹிமாவரி, நாளைக்கு உன்னோட அண்ணன் வீட்டுக்கு வர போறான். ஞாயிற்றுக்கிழமை அன்று நேத்து பூகம்பம் வந்ததுனால நம்மளோட கிளாக் டவர் இடிஞ்சு போச்சு. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. நம்ம மைண்ட் எலிட எழுப்புங்க. அதோட இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் வெளியில போச்சுன்னா அகாடமிக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால தயவு செஞ்சு யாருமே வெளியில சொல்லாதீங்க. ஐயோ, நாங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? நாங்க வேம்பயர் இன்சிடென்ட் சால்வ் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயத்தை அங்க சொல்லு. என்னதான் ஆச்சு? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? ஸ்டேஜை விட்டு தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. வேம்பயரோட உண்மையான கதை என்னன்னு. அந்த வேம்பயர் இந்த இடத்துல தான் இருக்கான். என்னது? அந்த வேம்பயர் யாருன்னு சொல்றேன்.